Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 7.8 லேருந்து sum number 2 பார்க்க போகிறோம். This is an important 3-mark question. Find two positive numbers whose product is 20 and their sum is minimum. Previous sumல பார்த்தீங்கன்னா sum ஓட வேல்யூ 12னும் product maximumனு கொடுத்திருந்தாங்க. இங்க product கொடுத்திருக்காங்க, அடுத்தது sum minimumனு கொடுத்திருக்காங்க. Okay. Let the two numbers be x, y. So product னு வரும்போது given x into y is equal to 20. So இதிலிருந்து y ஓட வேல்யூ நம்ம எடுத்து வச்சுப்போம். Let it be the equation number 1, 20 by x. இப்போ sum இருக்கு இல்லையா, sum s is equal to x plus y. s is equal to x plus 20 by x. இப்போ நம்ம இதை s of x னு சொல்லலாம். ஸோ அடுத்ததா s dash of x அப்படின்னு வரும்போது 1 minus 20 by x square னு வரும். 1 minus 20 by x square. அடுத்ததா x ஓட இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக s dash of x is equal to 0. 1 minus 20 by x square is equal to 0. 1 is equal to 20 by x square. Therefore, x square is equal to 20. இது நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் x is equal to root of 20. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா root of 5 into 4 னு எழுதலாம். இதை கிளியராக எழுதும்போது 4 ரூட் எடுத்தால் 2 root 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 root 5 னு கிடச்சிருச்சு. ஸோ when x is equal to 2 root 5, அடுத்ததா when x is equal to 2 root 5, s double dash of x இல்லையா. இப்போ இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது s dash of x நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், 1 minus 20 by x square. இப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 தனியாக எடுத்துடலாம். 20 into ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் 2 into x cube divided by x cube னு வரும். இதை கரெக்டாக எழுதுனா 20 into 2 divided by x cube அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். s double dash of x is equal to s double dash of 2 root 5. அப்போ 20 into 2 divided by 2 root 5 into 2 power 2. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. 2 root 5 to the power of 3ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இங்கே இது greater than 0 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ when x is equal to 2 root 5, s of x has local minimum. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், y is equal to 20 by x ன்னு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to 20 divided by 2 root 5. இதை வந்து 10 இல்லையா. அடுத்ததா 10 வந்து 5 into 2னு எழுதலாம். கீழே ஒரு root 5 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு root 2 வரும். ஸோ 2 root 5 again. ஸோ y is equal to 2 root 5 தான். x ஓட வேல்யூவும் 2 root 5 தான், y ஓட வேல்யூவும் 2 root 5 தான். Therefore, the numbers are 2 root 5, 2 root 5. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.